So hi and a great welcome to the another episode on polity. ஸோ நம்ம வந்து ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் முகவுரை, இந்திய அரசியலமைப்போட முகவுரையை பற்றி பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். We the people of India, இந்திய நாட்டின் குடிமக்களாகிய நாம், having solemnly resolved to constitute India, இந்திய நாட்டை ஒரு சாவரின் இறையாண்மை மிக்க, சோஷியலிஸ்ட் சமதர்ம மிக்க, செக்குலார் மத சார்பற்ற, டெமோக்ராட்டிக் மக்களாட்சி, ரிப்பப்ளிக் குடியாட்சி, அண்ட் டு செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன், இதோட குடிமக்களுக்கு கீழ்கண்டவற்றை உறுதி செய்வோம். எதெல்லாம்? ஜஸ்டிஸ் நீதி, சோஷியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் சமூகம், பொருளாதாரம் மற்றும் அரசியல், லிபர்ட்டி சுதந்திரம், எதிரெல்லாம்? தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப். தாட் சிந்தனை, எக்ஸ்பிரஷன் கருத்து, பிலீஃப் தெரிவு, ஃபெய்த் நம்பிக்கை, வர்ஷிப் வழிபாடு. ஈக்குவாலிட்டி சமத்துவம், எதிரெல்லாம்? ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சமத்துவ வாய்ப்பு. ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம், அஷ்யூரிங் த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், தனி மாண்போடு ஒரு இந்தியாவை, ஒருங்கிணைந்த இந்தியாவை நாம் கட்டமைப்போம். இது வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் 1949 அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இன் அவர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி திஸ் 26th day of November 1949 do hereby adopt, enact and give to ourselves this constitution. ஸோ இதுதான் நம்மளோட அரசியலமைப்பு சபையோட முகவுரை. இதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியா இஸ் அ சாவரின் கண்ட்ரி. ஸோ சாவரின் கண்ட்ரி, சாவரின்னா என்ன? இறையாண்மை. இறையாண்மைனா இட் இஸ் இண்டிபெண்ட். இதோட வெளியுறவு மற்றும் உள்துறை இல்லை இந்தியாவோட அதிகார வர்க்கம், இந்தியாவோட உச்சபட்ச அதிகாரம் என்ன முடிவு செய்தோ அதுதான் சாவரின், அதுதான் இறையாண்மை. இறையாண்மை. ஸோ இப்போ வந்து நம்ம 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆன உடனே காமன்வெல்த்தில் வந்து சைன் பண்ணோம். ஸோ காமன்வெல்த் நேஷனில் சைன் பண்ணி அதுக்கு ஹெட்டாக நம்ம வந்து பிரிட்டிஷை வந்து தேர்ந்தெடுத்தோம். ஆனால் இந்த காமன்வெல்த்தில் நம்ம இருக்கிறதுனால நம்முடைய சாவரின் வந்து கேள்விக்குறியாகாது. அதே மாதிரி இப்போ நம்ம யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கிறோம். இதில் இருக்கிறதுனால நம்ம சாவரின் வந்து கேள்விக்குறியாகாது. நம்ம இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க நாடு. இதோட முடிவு வந்து இந்தியாவே எடுக்கும், எங்களுக்கு மேலே யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு சொற்றாடலை வந்து சொல்கிறது தான் சாவரின் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் திங், சோஷியலிஸ்ட். ஸோ சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை இந்த ப்ரியாம்பிளில் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்துச்சு. ஆனால் சோஷியலிசத்துக்குள்ள சாராம்சங்கள் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சோஷியலிசம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சோஷியலிசம்னா ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு நாட்டில் உள்ள எல்லாமே அதோட நாட்டில் உள்ள எல்லா ரிசோர்ஸுமே அதோட நேஷனுக்கு தான் போகிறது. இப்போ வந்து சோஷியலிஸ்ட் அப்படின்னு எடுத்தோன்னா என்ன பொருள் தயாரிக்கணும், யார் தயாரிக்கணும், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டிசிஷனுமே நேஷன் தான் எடுப்பாங்க. ஸோ இதுதான் சோஷியலிஸ்ட். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. இப்போ சோஷியலிஸ்டே வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னதெல்லாம்னா
ஒன்று கம்யூனிஸ்ட் சோஷியலிஸ்ட். கம்யூனிஸ்ட் சோஷியலிஸ்ட். ஸோ கம்யூனிஸ்ட் சோஷியலிஸ்ட்னால் என்னென்னா, அதுதான் நான் முன்னாடி சொன்ன டெஃபினிஷன். எல்லா ரிசோர்ஸுமே நேஷனுக்கு சொந்தமாக இருக்கும். பப்ளிக்கு இங்கே வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸுக்கு இங்கே பிளேயரே கிடையாது. நேஷன் என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். இது வந்து கம்யூனிஸ்ட் சோஷியலிஸ்ட். ஆனால் இந்தியா எடுத்தது டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்ட். டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். இதுனா என்ன? இந்தியாவோட வளர்ச்சிக்காக அரசும் ப்ரைவேட்டும் சேர்ந்துருக்கும். இதை தான் நம்ம மிக்ஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் we have both public and the private players in the economical activity. ஸோ இதுதான் கம்யூனிஸ்ட் சோஷியலிசத்துக்கும் டெமோக்ராட்டிக் சோஷியலிசத்துக்கும் சொல்லுது. இது வந்து மார்க்சியத்தையும் காந்தியன் ஐடியாலஜியும் சேர்ந்து சொல்லதுனால இதை வந்து காந்தியன் சோஷியலிசம் அப்படின்னும் சொல்லுவாங்க. Also called as Gandhian socialism. Third, மூணாவது வார்த்தை செக்யுலார். செக்யுலார்னா மத சார்பின்மை. இதுவும் வந்து 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான் சொன்னது. ஆனால் செக்யுலரிசம்ங்கிற கான்செப்ட் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது. எதில் இருக்குன்னா, ஃப்ரம் ஆர்டிக்கிள் 25 to 28 இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனை பற்றி பேசுது. ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், மத சுதந்திரத்தை பற்றி இந்த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் வந்து பேசுது. ஓகே, ஸோ வந்து இது இப்படி சொல்கிறதுனால 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் செக்யுலார் அப்படிங்கிற நேமும் வந்து சொன்னாங்க. ஸோ செக்யுலார் அப்படிங்கிற நேமே நம்ம வந்து பாசிட்டிவ் செக்யுலரிசத்தை தான் சொல்கிறோம். பாசிட்டிவ் செக்யுலரிசம் அப்படின்னா என்ன? இங்கே வந்து ஸ்டேட் வந்து ஒவ்வொருத்தருடைய மதத்தை வந்து மதிக்கும். அண்ட் அவங்களோட மத சுதந்திரத்தை காப்பாற்றுக்காக ஸ்டேட் வில் ப்ரொவைட் செக்யூரிட்டி for religion freedom. இந்தியா மாதிரி ஒரு பலதரப்பட்ட நாட்டில் இருக்கிற நாட்டோட ரொம்ப முக்கியமான ஒரு சாராம்சம் வந்து செக்யுலரிசம். இது வந்து கம்ப்ளீட்டாக மதத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறத விட இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு இதை வந்து சொல்கிறது வந்து, இங்கே வந்து பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தரோட வழிபாட்டு உரிமைகளையும் நாங்கள் மதிக்கிறோம். அந்த வேர்டை குறிக்கிறது தான் செக்யுலரிசம். அதுக்கப்புறம் நாலாவது வார்த்தை டெமோக்ராட்டிக். மக்களாட்சி. ஸோ இது வந்து அத்தாரிட்டி ஃப்ரம் த பீப்புள். மக்கள்கிட்ட இருந்து எடுத்த அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்குறது. இந்த டெமோக்ராட்டிக்கில் 2 டெமோக்ராட்டிக் இருக்குது. ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா நேரடி மக்களாட்சி. இது வந்து 4 டிவைஸில் வந்து ரன் ஆகும். ஒன்று வந்து ரெஃபரண்டம்னா என்னென்னா, மக்களே அவங்களுக்கு என்ன சட்டம் தேவையோ அந்த சட்டத்துக்கான வாக்கெடுப்பை அவங்களே நடத்துவாங்க. லெஜிஸ்லேஷன் ஃபார் அக்செப்டன்ஸ் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சட்டம் வேணும் அப்படின்னா நம்ம பாராளுமன்றம் நிறைவேற்றும். ஆனால் டைரக்ட் டெமோக்ரஸியில் ரெஃபரண்டம் மூலமாக பீப்புள் வில் அக்செப்ட் legislation.
ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டாவது டூல் வந்து இனிஷியேட்டிவ் அப்படின்னா மக்களே அவங்களுக்கு என்ன தேவையோ அப்படிங்கிற சட்டத்தை அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம். மூணாவது ரீகால். ஒரு அத்தாரிட்டியோட பவரை மக்கள் நினைத்தால் ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவல் ஆஃப் அத்தாரிட்டி. கடைசி பெலிஸ்கேட். ஸோ பெலிஸ்கேட்னா ஒரு முக்கியமான முக்கியமான ஒரு விஷயத்தில் பப்ளிக்கோட ஒப்பீனியன் கேட்பாங்க. ஒப்பீனியன் ஆஃப் பப்ளிக் ஆன் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த 4 டிவைஸ் தான் டைரக்ட் டெமோக்ரஸியோட டிவைஸ். இது வந்து இப்போ வந்து சுவிட்சர்லாந்தில் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சுவிட்சர்லாந்தில் இந்த டெமோக்ரஸி தான் ஃபாலோ பண்ணுறாங்க, டைரக்ட் டெமோக்ரஸி. ஆனால் நம்ம எடுத்திருக்கிறது வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இன்டைரக்ட் டெமோக்ரஸினா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. எல்லாரும் போய் பாராளுமன்றத்திலேயோ சட்டசபையிலையோ சொல்ல முடியாததை நம்மளிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி நம்ம சொல்கிறோம். அதனால இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஸோ இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற வார்த்தை வெறும் அரசியலுக்கு மட்டும் சொல்கிறதில்ல. இது வந்து 2 விஷயத்தை வந்து சொல்லுது. ஒன்று வந்து சோஷியல் டெமோக்ரஸி அண்ட் அடுத்தது வந்து எக்கனாமிக் டெமோக்ரஸி. ஸோ இதை தான் அம்பேத்கர் சொல்லும்போது ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி சோஷியல் டெமோக்ரஸி இல்லாமல் செயல்படாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ சோஷியல் டெமோக்ரஸி அப்படின்னா என்ன? 3 விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ண ஒரு வாழ்வியல் முறை. என்னதெல்லாம்? லிபர்ட்டி, அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி, அதுக்கப்புறம் ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ லிபர்ட்டினா சுதந்திரம், ஈக்குவாலிட்டினா சமத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டினா சகோதரத்துவம். இந்த 3மே ஒன்றுலேருந்து ஒன்று பிரிக்க முடியாததுனால இதை வந்து ட்ரைனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3ல் எதுவுமே பிரிக்கக்கூடாது, அதுக்காக இதை வந்து இப்படி சொல்கிறாங்க. ஸோ 4வது வார்த்தை முடிஞ்சிச்சு. அப்புறம் 5வது வார்த்தை ரீபப்ளிக்னா குடியரசு. இந்த ரீபப்ளிக்லே ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து மொனார்கி, இன்னொன்று வந்து இந்த ரீபப்ளிக்ல இல்லை, இந்த ஜனநாயகம்னு சொன்னோம் இல்லையா, இந்த டெமோக்ரஸியில் 2 இருக்கு. ஒன்று மொனார்கினா குடியாட்சி, கிங் நடத்துறது மொனார்கி. இன்னொன்று வந்து ரீபப்ளிக்னா குடியரசு. இது வந்து எலெக்டட். ஸோ இப்போ பிரிட்டன்லலாம் பார்த்தோன்னா அங்கே வந்து கிங் தான். அப்புறம் இந்த கிங்குங்கிற பொசிஷன் வந்து ஹெரிடிட்டரி பொசிஷன், அந்த வம்சத்துக்கு மட்டும் அந்த கிங்குங்கிற பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்தியா அக்செப்ட் பண்ணது ரிப்பப்ளிக். ஹையஸ்ட் ஆஃபீஸரான பிரசிடெண்ட் இஸ் எலெக்டட். பிரசிடெண்ட்டும் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன் வழியாக எலெக்ட் பண்ண ஒருத்தர் தான் பிரசிடெண்ட். ஸோ இவருக்குமே வந்து 5 இயர்ஸ் டேர்ம் தான் இருக்குது. ஸோ இது வந்துமே ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் தான்.
ஸோ இது வந்து எந்த ஒரு ப்ரிவிலேஜ்டு கிளாஸும் இல்லாமல் யார் வேணாலும் பிரசிடெண்ட்டுக்கு வந்து போட்டி போடலாம், அந்த மாதிரி இருக்கிறது தான் ரிப்பப்ளிக். அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ். நீதி. எதுலலாம் நீதி? சோஷியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக். சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக். சோஷியல் அப்படின்னா அரசியல் நீதி. அது சோஷியல் அப்படின்னா சமூக நீதி. அதுக்கப்புறம் அரசியல் நீதி, அப்புறம் பொருளாதார நீதி. சரி, சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் எப்படி கொடுக்கும்? இப்போ வந்து ஆர்டிக்கல் நம்பர் 14 அது என்ன சொல்லுது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்திற்கு முன்பாக அனைவரும் சமம். அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் நம்பர் 15 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஆர்டிக்கல் நம்பர் 16 ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அண்ட் ஆர்டிக்கல் நம்பர் 19 எந்த ஒரு அடிஷ்னல் டைட்டிலும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஸோ சமூகத்தில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு உங்களை சமமாக தான் பார்க்கும். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல். அரசியல் நீதி. அரசியல் நீதினா என்ன? எல்லா சிட்டிசனுக்கும் ஒரு அரசியல் அதிகாரம் இருக்குது. அவங்க வந்து எலெக்ஷனில் வந்து கண்டக்ட் பண்ணலாம். 18 வயசு அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மூலமாக 18 வயசு மேலே உள்ளதுனால எல்லோரும் ஓட் பண்ணலாம். இது வந்து அரசியல் நீதி. அப்புறம் வந்து எக்கனாமிக்னா பொருளாதார அடிப்படையில் உங்களுக்கு எந்த சலுகையுமே வழங்கப்படாது. சமூகத்தில் எல்லாருமே ஒன்று தான், ஈக்குவல். நோ டிஸ்கிரிமினேஷன் வாஸ் given to any citizen on the basis of economic condition. ஸோ இது வந்து ஜஸ்டிஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை இருக்குது, அது வந்து லிபர்ட்டி. ஸோ லிபர்ட்டினா சகோதரத்துவம். சகோதரத்துவம் இல்லை, லிபர்ட்டினா சுதந்திரம். ஸோ இந்த லிபர்ட்டி அப்படிங்கிற வார்த்தை வந்து லைசன்ஸ் கிடையாது. என்ன வேணாலும் யார் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ் கிடையாது. இது ஒருத்தரோட கருத்தையோ, ஒருத்தரோட வழிபாட்டோ, ஒருத்தரோட நம்பிக்கையோ இருக்கிறதுக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுத்ததே தவிர என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. இது வந்து அப்சல்யூட்டும் கிடையாது. அப்சல்யூட்னா எப்போவுமே இந்த சுதந்திரம் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தேவைப்பட்டுனா அதை வந்து மாடிஃபையும் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபை. ஆஸ் லாங் அஸ் த சிச்சுவேஷன் குவாலிஃபை, உங்களுக்கு வந்து இந்த சுதந்திரம் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி. ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி. ஸோ ஈக்குவாலிட்டினா என்ன? சமம். இது வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஆர்டிக்கல் நம்பர் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, சட்டத்திற்கு முன்பாக அனைவரும் சமம். அண்ட் ஆர்டிக்கல் நம்பர் 15 நோ டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் அ பர்சன் ஆன் த பேஸ்ட் ஆஃப் race, religion, sex and birth of place. Then article number 16 equal opportunity. Article number 17 abolition of untouchability.
இதெல்லாம் வந்து ஈக்குவாலிட்டியை காப்பாற்றுறதுக்காக நம்ம கான்ஸ்டியூஷனில் சொன்ன ஆர்டிக்கிள். இதுபடி நம்ம எல்லாருமே சமம் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் அகெயின் எம்பசைஸ் பண்ணுது. கான்ஸ்டியூஷன் எம்பசைஸ் ஈக்குவாலிட்டி. ஓகே, ஸோ கடைசியாக உள்ள வார்த்தை தட் இஸ் ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டினா சகோதரத்துவம். அது இந்த லைனை கொஞ்சம் நம்ம இது பண்ணோம்னா கரெக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரெட்டர்னிட்டி கான்ஸ்டியூஷனில் பார்த்தோன்னா, fraternity assuring the dignity of the individual and unity and integrity of the nation. ஸோ தனி மாண்போட சேர்ந்த ஒரு கூட்டணைந்த இந்தியாவை நம்ம வழிநடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெட்டர்னிட்டினா பிரதர்ஹுட். எல்லாருக்கும் தனித்தனியான சுதந்திரம் இருக்கும். அதோடு சேர்ந்து ஒன்றிணைந்த இந்தியாவை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூனியன் ஆஃப் ஸ்டேட்னா இது ஃபெடரேஷன் கிடையாது. நோ ஸ்டேட் அண்ட் பி சீட். ஒரு ஸ்டேட் நடந்துன்னா இந்தியா யூனியன்லேருந்து பிரிஞ்சு போக முடியாது. ஒரு ஒருங்கிணைந்த இந்தியாவை சகோதரத்துவத்து வழியாகவே நம்ம ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்கிறது இந்த ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த ஃப்ரெட்டர்னிட்டி ஆர்டிக்கல் நம்பர் 51 கிளாஸ் ஏலையும் இதை எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வருது. ஸோ இதுதான் நம்மள்கிட்ட இருக்கிறது. ஸோ இதிலிருந்து நம்ம 4 விஷயத்தை டெரைவ் பண்ணலாம். 1, we the people of India has solemnly resolved to constitute India. ஸோ we the people of அப்படின்னு சொல்லும்போது அத்தாரிட்டி, அதிகாரம் யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னா பீப்புள்கிட்ட இருந்து தான் வருது. இது ஒரு பாயிண்ட். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் ரெண்டாவது நேச்சர் ஆஃப் நேஷன். இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படின்னு பார்த்தோம்னா எதெல்லாம் சொல்கிறாங்க? சாவரன், இறையாண்மை மிக்க நாடு. சோஷியலிச நாடு. செக்குலார், மதசார்பற்ற நாடு. டெமோக்ராட்டிக், ஜனநாயக நாடு. ரிப்பப்ளிக், குடியரசு நாடு அப்படிங்கிறதையும் இதிலிருந்து நமக்கு தெரியுது. மூணாவது, இந்த கான்ஸ்டியூஷனோட அப்ஜெக்டிவ் என்ன? மூணாவது, அப்ஜெக்டிவ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் உள்ள எல்லா குடிமக்களுக்கும் ஜஸ்டிஸ் கொடுக்கணும், லிபர்ட்டி சுதந்திரம் கொடுக்கணும், ஈக்குவாலிட்டி சமத்துவம் கொடுக்கணும், தென் ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவத்தை பாராட்டணும். ஸோ திஸ் இஸ் த அப்ஜெக்டிவ். நாலாவது, we adopt this constitution on 26th November of 1949. ஸோ அடாப்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனும் நமக்கு தெரியுது. அடாப்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இது எப்போ? ஆன் 26th of November 1949. ஸோ இந்த 4 விஷயத்தையுமே நம்ம இந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து கற்றுக்கலாம். ஸோ இப்போ ஒரு கேள்வி வருது, என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனோட பகுதியாக இல்லையா? ஸோ வெதர் ப்ரியாம்பிள் இஸ் a part of constitution or not?
ஸோ இதுக்கு பதில் கிடைக்க நம்ம வந்து சில கோர்ட் கேசஸை வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு பெருபாரி யூனியன் கேஸ். பெருபாரி யூனியன் கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, preamble is not a part of constitution. முகவுரை என்பது நம்முடைய அரசியல் அமைப்போட பகுதி கிடையாது. இதோட இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் ஸோ ஆம்பிஷியஸாக இருக்கிறதுனால ஒரு அப்சல்யூட் மீனிங் இல்லாததுனால இந்த ப்ரியாம்பிள் நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தோட ஒரு பார்ட் கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் ரெண்டாவதாக இருக்கிற கேசவானந்த பாரதி கேஸில் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். முகவுரை அரசியல் அமைப்பின் முகவுரை என்பது அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி தான். இதில் இருந்து ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இதில் இருக்கிற டேர்ம்ஸு நம்ம கான்ஸ்டியூஷனோட ஒட்டுமொத்த ஐடியாலஜி, கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸோட ஐடியாலஜியை சொல்கிறதுனால இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதான் சொல்கிறாங்க. ஆனால் ப்ரியாம்பிள் வந்து நான் ஜஸ்டிசபிள். ஓகே, சரி. இப்போ அடுத்த கொஸ்டின், வெதர் ப்ரியாம்பிள் கேன் பி அமெண்டட். அரசியல் முகவுரையை வந்து நம்ம வந்து அமெண்ட் பண்ண முடியுமா? வெதர் preamble can be amended or not. ஸோ இதுக்குமே நம்ம வந்து கேசவானந்த பாரதி கேஸ் பார்த்தோம்னா, கேசவானந்த பாரதி கேஸ் ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரியாம்பிளை வந்து நீங்கள் வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் இவங்க எதை வச்சு கோட் பண்ணுறாங்கன்னா, பெருபாரி யூனியன் கேஸை வச்சு கோட் பண்ணி, ஸோ நீங்கள் வந்து அரசு முகவுரை என்பது அரசியல் அமைப்போட ஒரு பகுதியே இல்லாதப்புறம் அப்படின்னு நீங்கள் கேஸ் இங்கே ஒரு இது இருக்கும்போது அதோட அடிப்படை விஷயத்தை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு கேசவானந்த பாரதி கேஸில் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் பெருபாரி யூனியன் கேஸில் இது வந்து பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். கேசவானந்த பாரதி கேஸில் இது வந்து பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். கேசவானந்த பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னதுனால ஆர்டிக்கிள் 368 படி ப்ரியாம்பிள் கேன் பி அமெண்டட். ப்ரியாம்பிளை வந்து அமெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி ப்ரியாம்பிளை வந்து ஒரு வாட்டி தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான் 3 வார்த்தையை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒன்று இஸ் சோஷியலிஸ்ட், செக்குலர் அண்ட் டெமோக்ராட்டிக். இந்த 3 வார்த்தையுமே கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 42nd படி நடந்தது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் preamble of the constitution. Hope you have enjoyed the video. Stay tuned with Scratch for further updates.